வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்டும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 80 to 90 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த 80 to 90 நாள் டைமுக்குள்ள சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணி செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த வருஷம் வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்து அது சேஃப் ஸ்கோரா இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். 80 டேக்கான டைம் டேபிளும் பார்க்க போறோம். ஓகே, இதுல வந்து 15,000க்கு மேல வேகன்சிஸ் இருக்க போகுது, அதுக்கும் மேல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்ராக்சிமேட்டா கண்டிப்பா 15,000 வேகன்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி நான் ஆல்ரெடி முன்னாலேயே A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து கொடுத்துட்டேன். ஓகே, அதுலேயே வந்து இதுக்கான 130 டே ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருந்தேன். ஆனா இப்போ வந்து 130 நாள் வந்து உங்க கையில இல்லை அப்படிங்கறனால கண்டிப்பா இந்த டைமை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தவங்க, இந்த வீடியோ நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க இதுல நான் சொல்லியிருக்கிற கூடிய இந்த 130 டே ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நீங்க இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இதுல உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கும். ஓகே, அந்த 130 நாளையுமே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி சிலபஸை கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கப்புறம் எப்படி எந்தெந்த டெஸ்ட் சீரிஸ் போடணும், எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 80 டே ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இதுல ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு 20 டேஸ் கிட்ட நீங்க வந்துட்டா கூட அடுத்து இருக்கக்கூடிய அந்த 110 டேஸையுமே வந்து கொஞ்சம் குவிக்கா கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எல்லாருமே பாத்துருங்க. இப்போ நீங்க 80 டே ஸ்ட்ராட்டஜி பாக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்னா என்னன்னே தெரியாது, இல்லைனா இதை பத்தின இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஹையஸ்ட் லெவல் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய எக்ஸாம்னா யூபிஎஸ்சி தான். அதுக்கு அடுத்த லெவல்ல ஹையஸ்ட் லெவல் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த சிஜிஎல் எக்ஸாம் தான். அதனால இதுல செலக்ட் ஆகிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இதுல வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். பட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இதை பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த வீடியோல சிஜிஎல் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிருப்போம், செலக்ஷன் ப்ராசஸ், சேலரி, மற்ற ஒரு சில டீடைல் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அடுத்ததா டயர் 1 டயர் 2 ரெண்டுலயுமே வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கறத, அதாவது டயர் 2 பத்தியுமே வந்து இதுல அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் லென்த்தான வீடியோவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கான பிளேலிஸ்ட் பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. அதாவது சிஜிஎல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 10-15 போஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது, இதுல வந்து இந்தந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது, இவ்வளவு சேலரி இருக்குது, இதோட ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத வந்து இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகே, இதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த பாயிண்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை தான் பார்க்க போறோம். அதுவும் டயர் 1க்காக தான். ஓகே, டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே வந்து சேம் சிலபஸ் தான் அப்படிங்கனால டயர் 1ல நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. ஸோ இதை மட்டும்தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நான் போட்டிருக்கிற முந்தின வீடியோ நீங்க பாக்குறேன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த 80 டேக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் இதுல டயர் 1 கிளியர் பண்றது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் தான். ஸோ அது எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பாசிபிள். டெய்லி கண்டிப்பா நீங்க வந்து 11ல இருந்து 12 மணி நேரமாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். ஓகே, நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கணும். டெய்லி ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த ஒரே ஒரு எக்ஸாமுக்காக படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகே, இந்த ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடுவில் டிஎன்பிஎஸ்சி வருதுன்னு அந்த பக்கம் போகக்கூடாது, ரயில்வேல வேற ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னு அந்த பக்கம் போகக்கூடாது. கண்டிப்பா நீங்க இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ரயில்வே எக்ஸாமும் எழுதலாம், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதலாம். ஓகே, ஏன்னா இந்த சிலபஸ் வந்து மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காமனான ஒரு சிலபஸா இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம் மட்டும் இந்த டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே, இந்த 80 நாள் வந்து நீங்க இந்த எக்ஸாம் எழுதுங்க, இதே மாதிரி சிலபஸ்ல இருக்கக்கூடிய வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே,
கண்டிப்பா நீங்க வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும். 80 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். உங்க மேல வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். மோட்டிவேட்டடா இருக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். 10ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்க படிக்கணும் அப்படின்னா அது எல்லாராலையுமே முடியாது. அதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, சும்மானாலும் வீடியோ பாக்குறது வேற, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நீங்க உள்வாங்கி படிக்கிறது வேற. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க கண்டினியூஸா ஒரு 80 நாள் வந்து 12 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தா மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கலாம், அது தப்பு இல்லை. ஓகே, ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். இதுக்காக தான் நான் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் போக போறேன், ஸோ அதுக்கு நான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். இல்லைன்னா வந்து 5 நாள் 10 நாளுக்கு மேல யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னாலுமே இந்த சிலபஸை எப்படியாவது நீங்க அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, தெளிவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் வச்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சிஹெச்எஸ்எல் வரும், எம்டிஎஸ் வரும், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் வரும், ஸ்டெனோகிராஃபர் வரும், செலக்ஷன் போஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ரயில்வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கறனால நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து வேகமா அறக்குறையா படிச்சுட்டு விட்டுட்டு போறதை விட ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சாலும் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களால வந்து டைம் அதிகம் ஆகுது, அதாவது எக்ஸாமுக்கு முன்னால முடிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே நீங்க வந்து விட்டுறாதீங்க. ஓகே, படிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த சிலபஸை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு 1 இயருக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல உங்களால போக முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து சோசியல் மீடியால இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக தான் அடிக்டடா இருக்கீங்க. ஓகே, ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா வந்து அது போய்கிட்டே இருக்குது, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து உங்களால வெளியில வர முடியும். ஸோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, டைம் வந்து சேவ் பண்ணி நீங்க முடிஞ்ச அளவு எக்ஸாமுக்காக கொடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய டாஸ்கை நீங்க பண்ணணும் அப்படின்னா 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் 10 நாள் ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் குறையும். ஓகே, உங்களோட ஃபோக்கஸ் கண்டிப்பா கம்மியாகும். அதே மாதிரி அதாவது ஸ்டார்டிங்ல இருந்த அளவுக்கு உங்களால வந்து குயிக்கா படிக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது, படிக்கிறது, இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து மைண்ட் மந்தமாயிரும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1/2 ஹவர்லாவது இல்லைன்னா 1 ஹவராவது வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். வாக்கிங் போறதோ, ஜாக்கிங் போறதோ, ஜிம்முக்கு போறதோ, இல்லைன்னா வீட்லயே நீங்க வந்து சிம்பிளா ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்றதோ ஏதாச்சும் வந்து பண்ணணும். இது வந்து எனக்கு ஆல்ரெடி 12 மணி நேரம் படிக்கணும், இதுக்கு வேற 1 ஹவர் கொடுக்கணுமா அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா அந்த 1 ஹவர் தான் டெய்லி உங்களை வந்து 12 மணி நேரம் ஃபோக்கஸ்டா இருக்க வைக்கும். நீங்க இந்த உங்களுக்காக உங்களோட அந்த பிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த 1 ஹவர் தான் உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் வந்து ஃபோக்கஸ்டா வச்சிருக்க போகுது. அதனால நீங்க கண்டிப்பா அதுக்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, பிகினர்ஸ் இதை வந்து முடிக்க முடியுமா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போறது வந்து பாசிபிள் தானா இந்த 80 நாளுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அது உங்க கையில தான் இருக்குது. ஓகே, ஸோ இதே சிஜிஎல் எக்ஸாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இது வரைக்கும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் நம்மளோட கோர்ஸ்ல மட்டும் படிச்சவங்க தான். ஓகே, தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல போக முடியுமா அப்படிங்கறது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்குது. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களோட போட்டோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பேர் போயிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் போடுற வீடியோல உங்களோட போட்டோ வரணும் அப்படிங்கறத உங்களோட எய்மா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து அதாவது அப்ளிகேஷன் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 24ஆம் தேதி வரப்போகுது. எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ செப்டம்பர் மிட்டுக்கு அப்புறம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிறது தான் சான்ஸ் அதிகமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இன்னையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 89 நாள், அதாவது 90 நாள் கிட்ட அப்ராக்சிமேட்டா டைம் இருக்குது. செப்டம்பர் 15க்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 90 நாளாவது இன்னும் இருக்குது. ஓகே, அதுக்கு மேல இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதை விட கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 80 நாள் தான் நீங்க வந்து படிக்கிறதுக்கான டைம் டேபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ 80 நாளுக்கு அப்புறம் இன்னொரு 10 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது.
அதுல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து வேகன்சி வந்து கண்டிப்பா மினிமம் 15,000க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா தெரியும். ஆனா ஆர்டிஐ ரிப்ளை மூலமா நிறைய நார்த் இந்தியன் சேனல்ல வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி அவங்களாவே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கறது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். 15,000 வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கான கொஷினாக இருக்கும். ஏஜ் லிமிட் எந்த டேட்டில் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த டேட்ல பார்க்கறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ நீங்க யூஆர்எல்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேட்டகரினா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து ஓபிசிக்கு 33ன்னு கொடுத்துருக்கீங்க, அப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியலையா, அதாவது யூஆருக்கு 30ன்னு சொல்லியிருக்கேன், ஓபிசிக்கு 33ன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா 3 வருஷம் இருக்குது, இதுதான் ரிலாக்சேஷன். இதுக்கு மேல இன்னும் ரிலாக்சேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. வித் ரிலாக்சேஷனோட தான் இந்த ஏஜ்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ சிஜிஎல் நோட்டிபிகேஷன்ல நிறைய விதமான ஏஜ் லிமிட் இருக்கும். நிறைய 30க்கு அதிகமான போஸ்ட் வரும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 வயசு வரைக்கும் கேட்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு 30 வரைக்கும் கேட்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 வரைக்கும் கேட்பாங்க. ஓகே, ஆனா இந்த 32 வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான வேகன்சி தான். அதனால இதை நான் கன்சிடர் பண்ணல. ஸோ இதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஏஜ் லிமிட்டை வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சா நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். டிகிரியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு டிகிரிக்கான ரிசல்ட் வந்திருக்கணும். நீங்க எந்த அரியரும் இல்லாம கிளியர் பண்ணிருக்கணும். நடுவுல ஹிஸ்டரி இருக்கலாம், அந்த அரியரை கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓகே, அந்த டேட்ல வந்து உங்களுக்கு எந்த அரியரும் இல்லாம கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுல டயர் 1 டயர் 2 ரெண்டு டயர் தான். ஒரு சில போஸ்ட்டுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அது ஒரு சில போஸ்ட்டுக்கு தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ டயர் 1 பத்தி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். டயர் 2க்கும் சேம் சிலபஸ் தான். இப்போ டயர் 1ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க். ஓகே, தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். டோட்டலா வந்து இதுல உங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, 100 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 1 hour டைம் கொடுத்துருவாங்க. 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணா நெகட்டிவ் மார்க் உண்டு, 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஆன்லைன்ல தான் நடக்கும். அதாவது நீங்க ஒரு எக்ஸாம் சென்டர்ல போய் அவங்க கொடுக்குற கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்க சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் கொஸ்டின் இருக்கும், தமிழ்ல கொஸ்டின் இருக்காது. எஸ்எஸ்சில சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி இப்போதைக்கு இந்த 3 எக்ஸாம்ல மட்டும்தான் தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. மற்ற எல்லா எக்ஸாம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தியில மட்டும்தான் கேட்கறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது 2022ல வந்து பாத்தீங்கன்னா 36,000 வேகன்சி இருந்துச்சு அப்ராக்சிமேட்டா. ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிப்பா கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த அளவுக்கு வேகன்சி இல்லை. அதனால இதை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 7,859 வேகன்சி, அப்ராக்சிமேட்டா ஒரு 8,000 வேகன்சி தான். ஓகே, ஸோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை விட டபுள் ஆகுது வேகன்சி. அப்ப கண்டிப்பா இதை விட கம்மியான கட் ஆஃப் போகும். ஓகே, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ யூஆருக்கு வந்து 150 மார்க் வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. டயர் 1க்கான கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அவுட் ஆஃப் 200 இவ்வளோ இருந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. இதை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேகன்சி டபுள் ஆகுதுனால 150க்கு பதிலாக 120க்கு இறங்கிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போகாது. இதை விட ஒரு 4 மார்க்கோ 5 மார்க்கோ கம்மியாகலாம், அவ்வளவுதான். ஓகே, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ இந்த வருஷம் வந்து நீங்க எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ யூஆர்னா 143க்கு மேல எடுத்தா சான்ஸ் இருக்குது, ஓபிசினா 143க்கு மேல எடுத்தா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து க்ளோஸாக தான் இருக்கும் கட் ஆஃப். இடபிள்யூஎஸ்னா 138க்கு மேல எடுக்கணும், எஸ்சினா 120க்கு மேல, எஸ்டினா 113க்கு மேல, எக்ஸர்வீஸ்மேன்னா 100க்கு மேல. இது பிடபிள்யூ கேண்டிடேட் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க ஓஹெச் கேட்டகரினா 113க்கு மேல எடுக்கணும், ஹெச்ஹெச் கேட்டகரினா 75க்கு மேல, விஹெச் கேட்டகரினா 115க்கு மேல, மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து 55க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா அதிகமான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து டயர் 1 வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ நீங்க வந்து டார்கெட் இந்த மாதிரி வைங்க. அதாவது 143 தான் வைப்பேன், 100 தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 150க்கு மேல உங்களோட டார்கெட்டை வச்சுக்கோங்க.
அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதா டார்கெட்டா இருக்கணும். பட் இருந்தாலும் 45 மேல நீங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடணும். மேத்ஸ்லயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதா டார்கெட்டா இருக்கணும். பட் இருந்தாலும் 45 மேல இதுலயே நீங்க ஸ்கோர் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். அது கண்டிப்பா நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 40-45 கூட எடுத்திருக்காங்க. அது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் 35க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணணும். ஜிகே கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்லாம் எடுக்க முடியாது. 40 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். அட்லீஸ்ட் ஒரு 20ல இருந்து 25ஆவது எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 மார்க் அதிகமா எடுக்கிறீங்கன்னா ஜிகேல வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலா ஒரு 150க்கு மேல வரணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும், நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ், என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி கொடுத்தது தான். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ்ல ஒரு சில ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து 3 கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ இது வேரி ஆகும். பட் இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதனால நீங்க இதுல எந்த டாபிக்கையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்றதுக்கு பாருங்க. இப்போ இதுல இருக்கிறதுலயே டஃப்பான டாபிக் அப்படின்னா ஜாமெட்ரி தான். அதுதான் நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்காக அதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுல 4 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, எது டஃப்போ அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும், எது லென்த்தான டாபிக்கோ அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால நீங்க சிம்பிளான டாபிக்கை மட்டும் படிக்கிறேன், கஷ்டமான டாபிக்கை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ரொம்பவே டவுன் ஆயிடும். அதனால நீங்க எதையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே படிங்க. ஓகே, இதுல வந்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, இந்த மாதிரி அரித்மெட்டிக், அட்வான்ஸ் எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நீங்க எல்லா டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுல எல்லா கொஸ்டினையும் கரெக்டா அட்டன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, 50க்கு 50 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்ததா இப்போ நீங்க மேத்ஸ் வந்து நம்ம கோர்ஸ்ல தான் படிப்பீங்க. நம்ம கோர்ஸ்ல வந்து இப்போ 2 பேர் டீச் பண்ணிருக்கோம். மேத்ஸ் பை மனோஜ் சார்னு ஒன்று இருக்கும், மேத்ஸ் பை சந்துரு சார்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்க மனோஜ் சாரோட வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிகினரா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் மட்டும்தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அரித்மெட்டிக் மட்டும், அதாவது அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, இந்த 3 டாபிக் மட்டும் மனோஜ் சார் டீச் பண்ணதை பாருங்க. மற்ற எல்லா டாபிக்கும் அரித்மெட்டிக், மென்சுரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய போர்டல் இருக்கிறத பாருங்க. ஓகே, உங்களுக்கு மனோஜ் சாரோட அந்த டீச்சிங் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. என்னோடது கம்ஃபர்டபுளா இருக்குதா, சந்துரு சாரோட வீடியோஸ் கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னா நீங்க அரித்மெட்டிக் மட்டும் இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் சார் நடத்தின இந்த 3 டாபிக்கையும் நீங்க பார்த்துருங்க. ஓகே, ஏன்னா நான் வந்து இந்த 3 டாபிக் வந்து இப்போதைக்கு டீச் பண்றது பாசிபிள் இல்லை. கண்டிப்பா அதுக்கு டைம் ஆகும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னால கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னால் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து இந்த 3 டாபிக் மட்டும் மனோஜ் சார் டீச் பண்ணதை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேரி ஆகலாம். ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்காமலே கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகே, ஸோ அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கவுண்டிங் ஃபிகர், இதுலேயே ஒரு சில அரித்மெட்டிக் கொஸ்டினும் கேட்பாங்க, அதாவது மேத்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், அடுத்ததா பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், டைஸ், இன்னும் ஒரு சில டாபிக் இருக்குது. அது எல்லாமே நான் டைம் டேபிள்ல கொடுத்துருக்கேன், நம்ம கோர்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாபிக் எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. அதாவது இந்த மிஸ்செலனைஸ் கூட விட்டுருங்க, ஆனா கண்டிப்பா மற்ற எல்லா டாபிக்குமே படிச்சிருங்க. எல்லா டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுலயே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாசிபிள் தான், ஒரு சில கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 45 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். ஓகே, அதே மாதிரி அடுத்ததா வந்து இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ல இருந்து 2 கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 4 கொஸ்டின், பேரா ஜம்பிள்ஸ் அதாவது PQRS அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 4 சென்டென்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும், அதை கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். நீங்க ஸ்கூல்ல கூட எக்ஸாம்ல அட்டன் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். ஓகே, அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராமர் போர்ஷன்ல வந்துடும். இதுல க்ளோஸ் டெஸ்ட் மட்டும் கிராமர், வொக்காபுலரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 100 வீடியோ கிட்ட பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 80 மணி நேரத்துக்கிட்ட நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததான் வொக்காபுலரி வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸ்ல ஆன்டானிம்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், இது எல்லாத்துலயுமே இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க.
இங்கிலீஷ்ல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு சில நேரம் தான் வந்து மாறுது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நீங்க எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் படிக்கிறது நல்லதுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய டைம்ல வந்து எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்சஸ் கம்மி தான். அதனால நீங்க வந்து கிராமர் போர்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதுல எதையுமே விட்டுறாதீங்க. ஓகே, அடுத்ததா ஒகாபுலரியில வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் இந்த ரெண்டையும் நீங்க வந்து நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கிறத ஃபுல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மிஸ்பெல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் 200 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது ஒரு அதிகமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 200 சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் கொடுத்துருப்போம். அதை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியா தான் இருக்குது, என்னால வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கே டைம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒகாபுலரி ஃபுல்லாவே வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, டாப் 200 இருக்கும். ஓகே, அதை மட்டும் பாருங்க. அதாவது ஒண்ணுக்குமே 200 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் 200 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணா கூட உங்களுக்கு அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து டோட்டலா 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அதனால நீங்க அட்லீஸ்ட் டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணுங்க. என்னால முடியும், நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்ததா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும் படிங்க. அடுத்து ஒரு சில டாபிக் வந்து நான் கோர்ஸ்ல இந்த டைம் டேபிள்ல கொடுத்துருக்கேன். அந்த டைம் டேபிள்ல என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் படிங்க. ஜிகேல எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மட்டுமே உங்களுக்கு 80 நாள் பத்தாது. ஓகே, அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இது எல்லாத்தையும் படிச்சாலுமே இதுல 25 கொஸ்டினுக்கு 25 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஓகே, அதாவது ஒரு 15ல இருந்து 25 கொஸ்டின்ல 15ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா போடுறது பாசிபிள். அதுக்கு மேல வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல வந்து ரொம்ப அதிகமான மார்க் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, அதனால நீங்க வந்து இதுல எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், இது எல்லாத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. மற்ற ஜிகே சப்ஜெக்ட்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சதுதான். அதாவது கெமிஸ்ட்ரி கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க, ஜியோகிராஃபி, பிசிக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மற்றதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னால சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கான கோர்ஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க அதை டேரக்டா ஆப்ல பே பண்ணீங்க அப்படின்னா 1999 அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 2552 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, 2052 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுல நீங்க டேரக்டா பே பண்ண வேண்டாம். எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா 1499 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். அதாவது கம்ப்ளீட் சிலபஸ் வந்து உங்களுக்கு வீடியோவே கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமான வீடியோஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்னும் நாங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, என்ன நாங்க டீச் பண்ணிருக்கிறோமோ அதுக்கான வீடியோவும் இருக்கும், பிடிஎஃப் ரெண்டுமே இருக்கும். ஓகே, நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிகினருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் டீச் பண்ணிருப்போம். ஓகே, அதாவது பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். இப்போ நம்ம 2 புக்கும் கொடுத்துருக்கோம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் வாங்கிக்கணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அதாவது ஜிகேக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்கோம். ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் கவர் ஆகும். இது நீங்க டைரக்டா ஆப்ல பே பண்ணிடாதீங்க. நீங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 500 பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குமே வந்து புக் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்க 350 பே பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ நீங்க எப்படி இதுல ஜாயின் பண்ணலாம், எப்படி இந்த பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்பை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்ட் ஆப்க்கான லிங்க், iOS ஆப்க்கான லிங்க், அடுத்ததான் வெப்சைட்க்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல கூட போய் சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும், அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நீங்க iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லிங்க்ல ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்றதுன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், OTP எல்லாமே கேட்கும், அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதுல சாட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வரும்.
அந்த இதில் வந்து நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நீங்கள் லாகின் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்குள்ளே நாங்களே உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம். அதாவது எவ்வளோ ஃபீஸு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு இல்லைனா எந்த யூபிஐ ஐடிக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அனுப்புவோம். ஓகே, நாங்கள் யூபிஐ ஐடியும் கொடுத்துருவோம், அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருவோம். உங்களுக்கு எதில் பே பண்ணணுமோ அதில் பே பண்ணுங்க. ஓகே, பே பண்ணிவிட்டு நீங்கள் அதே சேட்டில் உங்களுக்கு எதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துச்சு அதே சேட்டில் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறப்போ தெளிவாக சென்ட் பண்ணுங்க. அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கணும். ஓகே, டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கணும், எந்த டேட்டில் பே பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 hour வெயிட் பண்ணுங்க. 24 hour கழிச்சு நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஹோம் பேஜ்லேயே இந்த மாதிரி வந்துடும், பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதில் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா சிஎல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையானது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் மேலே கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். அதில் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து சிஜிஎல் சிஎஸ்எஸ்எல் நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள் இருக்கும். 130 டேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிளும் இருக்கும், இந்த 80 டேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிளும் இருக்கும். ஓகே, அந்த டைம் டேபிள் பிடிஎஃபாக தான் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டைம் டேபிளும் இருக்கும். அதில் மேத்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்கிலீஷ் ஜிகேக்கு தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும். அதில் அதுக்கான வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்குவாங்க. இதில் வந்து 125 டாபிக் மேலே இருக்குது. ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கான டைம் டேபிள் கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் புக்கு வேணுங்கவங்க வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன அமௌண்ட்டை பே பண்ணி வாங்கிக்கலாம். இது ஹார்ட் காப்பியாக கொடுப்போம். ஓகே, இது வேற, கோர்ஸ் வேற. ஓகே, இந்த புக்குக்கான சாம்பிள் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, நம்மளுடைய ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதாவது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மேத்ஸுக்கும் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்ததான் இங்கிலீஷ் கிராமருக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுங்க. ஒக்காபுலரிக்கு வந்து அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுங்க. ஜிகே வந்து கடைசி ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் கம்மியான டைமில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணீங்க, ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி செலெக்ஷன் ஆகக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ பார்க்கணும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் 130 140 வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் 80 நாளும் ஒரு வீடியோ பாருங்கள். அப்போ 80 வீடியோ தானே பார்க்க முடியும். இன்னும் இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் 80 மட்டும் பாருங்கள், போதுமானது. அதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி டெய்லி 50 கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம், வீடியோஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் பார்த்தாலும் ஓகே, இல்லைனா பிடிஎஃப் மட்டும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. முடிஞ்சா ஆகஸ்ட் 2023 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலும் ஓகே தான். ஏன்னா 1 year 2 yearக்கு முன்னால் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்குறாங்க. ஆனால் 2 years கிட்டலாம் போகிறது ரொம்ப கம்மி. பட் 1 yearக்கு முன்னால் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாவது படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு அட்லீஸ்ட் ஜனவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாவது பார்த்துருங்க. இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்க. ஓகே, அடுத்தது மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வெறுமனே நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. முடிஞ்ச அளவு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கறது தான் நல்லது. அப்படி பண்ணாதான் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு படித்தது மறக்காமல் இருக்கும். ஓகே, இதுக்கு டெஸ்ட் சீரிஸ் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் வேறு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பட் நியூவாக அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு 20 நாளுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஒரு 88 நாள் 90 நாள் டைம் இருக்குது அப்படின்னால ஒவ்வொரு 20 நாளுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிற ரிலேட்டடாக எதுவுமே பண்ணாமல் வேற எதுலையாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மூவி பார்க்க போகலாம், கிரிக்கெட் விளாட போகலாம், அந்த மாதிரி
நடுவில் ஒரு நாள் 20 நாளுக்கு நடுவில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ டெய்லி நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாளுக்கான சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிவிஷனுக்கே நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே கொடுக்க வேண்டி இருக்கும். பட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து படித்தது மைண்டில் நிற்கும். ஓகே, ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் கடைசி இன்னொரு 10 நாள் கொடுத்துருக்கேன். அதாவது 80 நாள் தான் டைம் டேபிள் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கடைசி ஒரு 10 நாள் வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து அந்த டைம்லையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசி ஒரு 10 நாளாவது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ டைம் டேபிள் பற்றி நம்ம நிறைய பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் பார்த்ததான் முக்கியமானது. டைம் டேபிள் வந்து ஒரு நாளுக்குள்ள டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு மற்ற எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும், ரேஷியோவில் 3 வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் ஒரு வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல மாடர்ன் இந்தியா ஒரு வீடியோ பார்க்கணும். இது போக ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடியோ ஒரு நாளும் பாருங்க. இல்லைன்னா 50 கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. இப்போ இந்த இதில் மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சார் டீச் பண்ணியிருப்பார்ல, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். அத்தனை நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, இப்போ ரேஷியோக்கு வந்து 20 வீடியோ கொடுத்துருக்காரு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சந்துரு சார் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வீடியோ தான் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இதில் கவர் ஆகிருக்கும். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து லென்த்தியாக இருக்கும். பட் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதில் சிலபஸில் வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. எல்லா டைப்புமே இதுலேயும் கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எதில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்குவாங்க. இப்போ இதில் வந்து நான் ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அதில் இப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் அதில் பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இதில் மேத்ஸ் வந்து நான் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கணும், அரித்மெட்டிக் வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருக்கணும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 நாள் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 45 நாளுக்குள்ள நீங்கள் அந்த சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்து முடிச்சிடணும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே நான் கொடுக்க முடியாது அப்படின்னால இப்போதைக்கு மனோஜ் சாரோட வீடியோஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். 70 நாளுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, 70 நாளுக்கு அப்புறம் கடைசி 10 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும். இப்போ 80 நாளில் வந்து கடைசி 10 நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து இடியம்ஸ் கொடுத்துருக்கிறேன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கேன். இதை உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த டாப் 200 சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட் வேர்ட், அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் வந்து பார்த்துருங்க. ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட் வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்க்கு வந்து போட்டு பார்க்கணும். எந்த டாபிக் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்குதோ அந்த டாப்பிக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. நம்ம கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுலேயுமே நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அது டாபிக் வைஸ் டெஸ்ட் தான். இப்போ புதுசாக நிறைய டெஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னும் இவ்வளோ டாபிக்ஸ் மிச்சம் இருக்கும். நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளில் இது எல்லாமே கவர் ஆயிருக்காது. ஓகே, ஸோ இந்த டாபிக்கெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்தது தான். இதுலேருந்து எதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி ஸ்கிப் பண்ணாலும் உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸ்கிப் பண்ணுறது நல்லது, தெரியாத கொஸ்டினை வந்து. ஏன்னா இது நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னால. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்ப என்ன மென்டாலிட்டியில் இருக்கீங்களோ, என்ன மாதிரி ஒரு ஆர்வமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அதே ஆர்வத்தை இன்னொரு 80 நாளுக்கு வந்து தக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகே, கண்டிப்பாக இதில் டவுன் ஆவீங்க. கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாராலையுமே பண்ண முடியாது தான். ஆனால் அது உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ணவும் முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.